Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic என்னன்னு பார்த்தீங்கன்னா alternating current அப்படின்னு சொல்கிறோம். alternating currentனா தமிழில் மாறுதிசை மின்னழுத்தம். ஓகேவா? கரண்ட்னா மின்னோட்டம் தெரியும், அல்லது மின்னழுத்தம் கூட சொல்லலாம், வோல்டேஜ் அல்லது கரண்ட்டு. ஆல்டர்னேட்டிங் அப்படின்னா மாறுதிசை மின்னழுத்தம், சரி, அல்லது மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா தமிழ் மீனிங் மாறுதிசை மின்னோட்டம். ஓகேங்களா? இப்போ இந்த மாறுதிசை மின்னோட்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது whenever the current flowing through any one of the circuit அல்லது the EMF is induced இந்த காயில் அப்படின்னா the alternating EMF or sinusoidal waveform is produced அப்படின்னு சொல்கிறோம். This is a sinusoidal waveform அப்படின்னு சொல்கிறோம். The sinusoidal waveform is nothing but என்ன சொல்கிறோம் அப்படின்னா periodical waveform அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பீரியாடிக்கல் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். பீரியாடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். பீரியாடிக் வேவ் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம், அல்லது சைனுசாய்டல் வேவ் ஃபங்க்ஷன். இந்த சைனுசாய்டல் வேவ் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் முன்னாடி 2-3 டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். ஏசி ஜெனரேட்டரில் பார்த்தோம், சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர், 3 ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். சரி, இப்போ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு. ஆஃப்டர் தட் என்ன இங்கே ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இந்த செக்ஷன் 4.5 முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தது சொல்கிறாங்க. we have seen that when the orientation of the coil அப்படின்னு சொல்கிறோம். orientation of the coilனா என்னது? காயில் வந்து ரொட்டேஷன் ஆகுது. இது ரெக்டாங்குலர் காயில் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டியூ டு எதை பேஸ் பண்ணி the clockwise direction ஆன்டி clockwise direction. எனிவே இது clockwise direction or anti clockwise direction whenever the coil is rotating about it mean axis in the magnetic flux. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் ரொட்டேஷன் ஆகிறப்போ the magnetic field is changed, the alternating EMF is induced. அது அந்த ரெக்டாங்குலர் காயில்னு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அது. and alternating EMF is induced and hence the alternating current flows in the closed circuit அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் அப்படின்றது காயில் வந்து ரொட்டேஷன் ஆகும் இங்கே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ சேஞ்ச் ஆகும். அப்போ டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறப்போ ஆல்டர்னேட்டிங் EMF இஸ் இன்டியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது நம்ம ஏற்கனவே எந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம், எங்கே பார்த்துருக்கோம், முன்னாடி எந்த பேஜில் பார்த்தோம்? இந்த பேஜை காமிச்சிட்றேன். லிசன். இந்த இதுலேயும் என்னாகும், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் EMF ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் வெயிட். இந்த ரெக்டாங்குலர் காயில், அதாவது நீங்கள் ஏற்கனவே இது படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் காயில் ஏபிசிடி அல்லது ரெக்டாங்குலர் காயில் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா PQRS அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த எல்லோ கலர் காயில் இருக்குது. அந்த எல்லோ கலர் காயில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அது தனியாக ஒரு 5 மார்க் கொஷினில் படிச்சிருக்கோம். எனக்கு இங்கே முன்னாடி இங்கே ஃப்ரெண்டில் புக்கில் வரல. உங்கள் புக்கு அப்படியே ஒரு 2-3 பேஜஸ் அப்படி திருப்பி பாருங்கள். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய கரண்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது இங்கே பாருங்கள், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இது வந்து திஸ் இஸ் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட்னா ஓகே, இட் இஸ் ஆர்டினரி சிம்பிள் சர்க்கியூட். அப்படின்னு சொல்கிறோம். An alternating voltage is the voltage which changes polarity. Polarityனா என்னது?
direction அப்படின்னு சொல்கிறோம். At regular intervals of time and the direction of the resulting alternating current is also changes accordingly அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்யூட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க, இப்போ வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சி இங்கே இமேஜின் பண்ணுங்கள். பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நெகட்டிவ் டெர்மினல் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இப்படி கரண்ட் இந்த டைரெக்ஷன் இப்படி ஃப்ளோ ஆகிறப்போ என்னாகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணி ரிமைனிங் கரண்ட்டை இங்கே பாஸ் பண்ணும். இது ஒன் மெத்தடு. ஓகேவா? இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் தான் நடக்கும். ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போகுது இல்லையா, திருப்பி என்ன ஆகும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகிற இந்த டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகி இங்கே வந்து பாசிட்டிவாகவும் இங்கே ஆப்போசிட்டில் நெகட்டிவாகவும் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த செகண்ட் டயக்ராம் இருக்குல்ல, இந்த செகண்ட் டயக்ராம் இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொலாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொலாரிட்டி சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃப் இருக்குது இல்லையா, இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஹாஃப்னால் இங்கே, திருப்பி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை இப்படி கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இந்த பொலாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒழிய டைரெக்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது ஒழிய இந்த கரண்ட்டோட வேல்யூஸ் வந்து என்ன ஆகாது, இங்கே சேஞ்ச். கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னது, நெகட்டிவ் கரண்ட்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கிங்க. இப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி, இஸ் ஈக்குவல் டு அல்லது இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஐஸ் ஈக்குவல் டு கரண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமம் கரண்ட்டு ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு இஎம் சைன் ஒமேகா டி, ஐஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டைரெக்ஷன் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அது வந்து என்ன, பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நெகட்டிவ் டெர்மினல் போகிறப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து போல ஒரு டைரெக்ஷன். இன்கேஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட் பொலாரிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் இங்கே விஷயம். ஓகேங்களா? டெர்மினல்ஸு சேஞ்ச் ஆகுது, டெர்மினல்ஸு சேஞ்ச் ஆகும், சோர்ஸும் சேஞ்ச் ஆகும். சோர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், பாசிட்டிவ் நெகட்டிவும் பாசிட்டிவும் என்ன ஆகுது, மாறுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் த வோல்டேஜ் விச் சேஞ்சஸ் போலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்சஸ் போலாரிட்டி அண்டு ரெகுலர் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறப்ப டைம் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் அல்லது சைனுசாய்டல் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். the direction of resulting alternating current is also changes in accordingly அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபிகர் இது ஆக்சுவலாக இவ்வளோ தாங்க இந்த மீனிங். அதுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷனில் நான் இவ்வளோ நேரம் 8 நிமிஷம் கிளாஸ் எடுத்ததில் 8 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 8 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரா மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இன் ஃபிகர் அதை வந்து கொஞ்சம் ஃபிகரில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன் ஃபிகர் 4.34a an alternating voltage source is connected to a resistor or in the upper terminal of the source. அப்பர் டெர்மினல் ஆஃப் சோர்ஸ்னால் என்ன அர்த்தம், சோர்ஸ்னால் என்ன அர்த்தம், இதுதான் சோர்ஸ். ஏசி ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து என்னது ஏசி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏசி ஃப்ரீக்வன்சியில் அப்பர் டெர்மினல் பார்ட் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து என்னது லோயர் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், லோயர் டெர்மினல், அதாவது நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சோர்ஸோட நெகட்டிவ் டெர்மினல் இது, சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினல் இது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, in figure 4.34a the alternating voltage source is connected to a resistor or in which upper terminal of the source. Next diagram பார்த்துக்கங்க. alternating voltage and the corresponding alternating current அப்படின்னு சொல்கிறோம். corresponding alternating currentனா இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெட் கலர் வந்து என்னது வோல்டேஜும், ப்ளூ கலர் லைன் வந்து என்னது கரண்ட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுற மீனிங்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தட் இஸ் in the positive or lower terminal, positive and the lower or negative at the instant அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லோயர் டெர்மினல் அப்படிங்கிறப்ப லோயர் டெர்மினல் மீன்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். therefore the current flows in clockwise direction.
the current flows in clockwise direction. Clockwise direction என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலுக்கு ரெசிஸ்டர்ஸ் உள்ளே கரண்ட்டு பாஸ் ஆகுது. ஆஃப்டர் ஷார்ட் டைம் த பொலாரிட்டிஸ் ஆஃப் த சோர்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு ஸோ தட் த கரண்ட் நாஸ் ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். சரியா? அப்போ கரண்ட்டு வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகாது. அதாவது அந்த ரெசிஸ்டர்ஸ் உள்ளே என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எல்லா கரண்ட்டும் வந்து என்ன ஆகிடும், நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடும். ஃபுல்லாக வந்தால் விட்டி திருப்பி அகைன் என்ன ஆகும், கீழே கூட நெகட்டிவ் ஃபுல்லாக என்ன ஆகிடும், பாசிட்டிவ் மாறிடும். திருப்பி அகைன் ஆப்போசிட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா கண்ணு? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த டயக்ராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் இருக்குது இல்லையா, இந்த பாசிட்டிவ்லேருந்து இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கிங்க. இந்த பாசிட்டிவ்லேருந்து இப்போ எல்லா கரண்ட்டும் இங்கே ஃப்ளோ ஆகுது. கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன், நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் மூவிங் இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது நெகட்டிவ் தட் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு, the flow of electrons, all charges are moving in the particular direction after particular time period. இது வந்து after particular time period இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். இது என்ன ஆகிடும், இங்கே இருக்கிற பாசிட்டிவ்லாம் காலி ஆகிடும், அதாவது நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திருப்பி என்ன ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேஷன் ஆகும். சரியா? ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகுது அப்படின்னா பொலாரிட்டிஸ் அங்கே சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஓகேவா? தியரி போகிறேங்க. தட் இஸ் தியரி நான் பாரு, இந்த இடத்துல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதாவது if a positive or lower terminal negative at the constant instant, therefore the current flows in clockwise direction after short time இருக்கு இல்லையா, after short time என்ன அர்த்தம், ஒரு particular time period, after particular time period, after particular time period the polarities of the source are reversed அப்படின்னு சொல்கிறோம். polarities of the source are reversed என்ன அர்த்தம், polarity should be change, opposite side current வந்து flow ஆகும். சரி, the current now flows in anti-clockwise direction. This current is which flows in alternate direction அப்படின்னு சொல்கிறோம். alternate direction and the current is another alternating current அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த வேவ் ஃபார்ம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த வேவ் ஃபார்ம் of alternating voltage is sine wave, then is known as another sinusoidal alternating voltage அல்லது பீரியாடிக்கல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எழுதிக்கிங்க தமிழில். சாரி, இங்கிலீஷில் அனதர் ஒன் நேம் என்ன அப்படின்னா இது இந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வேவ் ஃபார்மு. ஸோ திஸ் வேவ் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறோம், சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் if the waveform the alternating voltage is sine wave, then it is known as a sinusoidal alternating voltage அப்படின்னு சொல்கிறோம். இது பீரியாடிக் வேவ் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம், பீரியாடிக்கல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இது ரிலேஷன் பண்ணி சொல்லுறப்ப the voltage is equal to V is equal to Vm sin omega t அப்படின்னு சொல்கிறோம். V is equal to Vm sin omega t அப்படின்னு சொல்கிறோம். V is the instantaneous value of alternating voltage அப்படின்னு சொல்கிறோம். V is the instantaneous value of alternating voltage. Instantaneous value of alternating voltage என்ன அர்த்தம், fraction of secondல, அதாவது fraction of second கூட சொல்லக்கூடாது, இது is கன நேர நிகழ்வு. இந்த இடத்துல இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் எழுதிக்கிங்க, மீனிங்கு பல முறை சொல்லியிருப்பேன். கன நேர நிகழ்வுன்னு எழுதிக்கிங்க. கன நேரம்னா கன நேர நிகழ்வு. ஓகேவா? கன நேர நிகழ்வு அப்படின்னு போட்டுக்குங்க. கன நேர நிகழ்வுனா வெரி ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் பீரியடில் இந்த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து என்னவோ இருக்கும். அண்ட் Vm இஸ் த மேக்ஸிமம் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, Vm இஸ் தி மேக்ஸிமம் வோல்டேஜ் வேல்யூ. Vm is the maximum value.
The Vm is the maximum value na, it is a maximum amplitude, and omega is the angular frequency. Omega is the angular frequency of the alternating voltage when the sinusoidal alternating voltage is applied to a closed circuit. ஸோ அங்கே மேக்ஸிமம் வேல்யூ பேஸ் பண்ணி அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன சொல்கிறோம், இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு சைனசாய்டல் நேச்சர் இன் ரிலேஷன் ஐ ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். ஐஎம் சைன் ஒமேகா டி. இப்போ ஐயை வந்து என்ன இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த ப்ராசஸ் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ கரண்ட் வேல்யூ வந்து இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படிங்கிறப்போ ஸ்மால் ஐ போடுறோம். இன்கேஸ் கரண்ட்டுன்னு ஜென்ரலாக சொல்கிறப்போ கேபிட்டல் ஐ போடுவோம். இந்த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஐஎம் சைன் ஒமேகா டி. பட் ஆனால் அந்த ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அதே லெவலில் இருக்காது. ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வர்றதுனால அது வந்து என்னது ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படின்னு போடுறோம், சைன் வேவ் பேஸ் பண்ணி. ஸோ வேர் ஐஎம் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆம்ப்ளிடியூட்னு போட்டிருங்க இல்லையா. ஆம்ப்ளிடியூட்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த என்னது மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மீன் பொசிஷன் இதுதான் மீன் பொசிஷன். இந்த மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அப்போ இந்த பர்டிகுலர் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு இந்த மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆம்ப்ளிடியூட். ஸோ ஐஎம் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆம்ப்ளிடியூட் of the alternating current. The direction of the sinusoidal voltage or current is reversed after every cycle and its magnitude is also changing continuously as shown in figure. Okay, so the Vm and minus Vm இருக்கு இல்லையா. இந்த ப்ளஸ் விஎம் போட்டால் என்ன அர்த்தம், பாசிட்டிவில் மேக்ஸிமம், மைனஸ் விஎம் போட்டால் நெகட்டிவில் மேக்ஸிமம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ளஸ் ஐஎம் மைனஸ் ஐஎம் அப்படின்றோம். ப்ளஸ் ஐஎம் மைனஸ் ஐஎம் போட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் கரண்ட் வேல்யூ, the voltage and current value, corresponding voltage and corresponding current. That is whenever the voltage இங்கே வந்து voltage maximumனா current value is also maximum சொல்கிறோம். whenever the voltage the minimum na current value minimum. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி இங்கே வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் தான், பட் நெகட்டிவ் டைரக்ஷன். ஹியர் ஆல்சோ என்னது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரம் த மெயின் பொசிஷன், பட் ஆனால் என்னது நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ மீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் சொல்கிறோம் இல்லையா அது. ஓகேவா, இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். இதில் வந்து ஒரே ஒரு 2 மார்க் கொஷின் அல்லது 3 மார்க் கொஷின் தான் கேட்பாங்க. சரியா, ஐஎம் சைன் ஒமேகா டி அதை பார்த்துக்குங்க. ஐஎம் சைன் ஒமேகா டி அதை பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது விஎம் சைன் ஒமேகா டி அதை பார்த்துக்குங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது என்ன டாபிக்னா இந்த இன்ட்ரெஸ்டிங்லி த சைன் வேவ்ஸ் ஆர் வெரி காமன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சைன் வேவ்ஸ் ஆர் காமன் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். த பீரியாடிக் மோஷன் லைக் வேவ்ஸ் வாட்டர். இந்த பீரியாடிக் மோஷன் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்டரில் இருக்கும், இந்த பெண்டுலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பெண்டுலத்தில் என்னது ஆசிலேஷன் அல்லது பெண்டுலம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பெண்டுலத்தில் காமன் அண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். த பீரியாடிக் மோஷன் லைக் வேவ்ஸ் வாட்டர் அண்ட் ஸ்விங்கிங் த பெண்டுலம் ஆர் அசோசியேட்டட் வித் சைன் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்டோன் எடுத்து வாட்டரில் போட்டாலும் என்ன ஆகும், சைன் வேவ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். தஸ் சைன் வேவ் சேம்ஸ் நேச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செகண்டு வால்யூம் +1 புக்கில் வால்யூம் 1 ஃபஸ்ட் வால்யூமில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசினா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் டிசி சிஸ்டம். டிசினா டைரக்ட் கரண்ட். ஓகேவா, டிசினா டைரக்ட் வோல்டேஜ். இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னது ஆவரேஜ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி என்ன பண்ணுறோம், மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசின்னு சொல்கிறோம்.
the current and voltage in DC system remains constant over a period of time, so that there is no problem specifying their magnitudes அப்படின்ட்டு சரியா. however uh, however an alternating current however uh, சரி, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், செகண்ட் வீடியோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே.